ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் வேலை பார்த்திங்கன்னா என்னுடைய புத்தரை பார்க்குறது தாங்க. முன்னாள் வச்ச பூவெல்லாம் எடுத்துகிட்டு அவருக்கு புதுசாக பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது என்னமோ காலையிலே வந்து எனக்கு அவர் பார்த்தா தான் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும். நேற்று வந்து ரோஸ் மொட்டு விட்டுருந்துச்சு, இன்றைக்கி பூத்துருக்கான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், பன்னீர் ரோஸ் வந்து நான் நேற்றே மொட்டு இருந்துச்சு, இன்றைக்கி கண்டிப்பாக பூக்கும் தான் நினச்சேன். அதே மாதிரியே பூத்துருக்கு. கூடவே 2 மல்லிகை பூவும் பூத்துருக்கு. இந்த ரோஸ் செடி வந்து பார்த்திங்கன்னா நான் நர்சரியில் இருக்கிறப்ப குட்டியாக வாங்கிட்டு வந்து வச்சேன். இது வச்சு இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி போச்சு. நான் கூட அந்த ரோஸ் செடி போயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இவ்வளோ ஹைட்டாக வந்து வளர்ந்துருச்சு. இந்த ரோஸ் செடி வாங்கி ஒரு 6 மாதம் இருக்குங்க. இது வரைக்கும் அதில் ஒரு 10-12 பூக்கிட்ட பூத்துருச்சு. மல்லியும் அப்படி தான், அந்த சீசனுக்கு வந்து என்னென்ன பூக்கணுமோ அது வந்து பூத்துடுது. ஸோ நான் ரொம்ப லிமிட்டு தாங்க செடி வச்சுருக்கேன், மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு. இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் என்னடா காலையில் ஐஸ்கிரீம் எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? விஷயமே அதில் தாங்க இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் தான். இதை வந்து நேற்று க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ப்ரான் வந்து எனக்கு என் பையன் தான் குக் பண்ணி கொடுக்க போகிறான். இங்கே வந்து பாருங்கள், அவனுடைய டெய்லி ஃபஸ்ட்டு வேலை பார்த்திங்கன்னா என்னுடைய பையனுக்கு என்னுடைய ஜாக்கை ஜில்லை கவனிக்கிறது தான். இந்த ஒயிட் கலரில் இருக்காங்களா, அவங்க வந்து ஜாக்கு, அவள் வந்து கேர்ளு. பிளாக் கலருக்கு வந்து பேர் ஜில்லு. இவங்க வந்து சிப்பி பாயிற ப்ரீடு. காலையில் எழுந்திரிச்சோன்னே இவங்களுக்கு வந்து என்னுடைய பையன் வந்து பிஸ்கெட்டோ இல்லை ரஸ்கோ ப்ரெட்டோ போட்டால் தான் அவங்களுக்கு அந்த நாள் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். நான் போட்டாலும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் போட்டாலும் சரி, அதெல்லாம் அவங்களுக்கு பத்தாது. அவன் வந்து போடணும். அந்த மாதிரி வந்து நான் என்ன தான் கிண்ணமாக சாப்பாடு போட்டாலும் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயமே கிடையாதுங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே இவங்க போடுற அந்த பிஸ்கெட்டு ரஸ்க்குக்கு தான் வந்து அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவங்க போய் படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்க வேண்டியதான். இன்றைக்கி வந்து ரித்திக் தான் வந்து எனக்கு ப்ரான் குக் பண்ணி கொடுக்க போகிறான். நான் வந்து வெறும் ஒயிட் ரைஸும் ரசமும் மட்டும் நான் வைக்க போகிறேன். அவர் வந்து இப்போ தான் +2 முடிச்சுட்டு லீவில் வீட்டில் இருக்கார். அதனால் வந்து அவனுக்கு கொஞ்சம் குக்கிங்கில் யூஸ்வலாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவன் நான் வந்து செய்கிறேன்னு சொன்னான் ப்ரானு. சரி ஓகே அப்படின்ட்டு அவன் ஏதோ வீடியோலாம் பார்த்து செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு மாதிரி ட்ரையாக தான் வந்து பண்ணியிருந்தான். ஒரு மாதிரி ஃப்ரை மாதிரி. அது உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. என்ன தான் நம்ம சமைச்சாலும் நம்ம பையனோ இல்லை நமக்கு வேண்டியவங்க வந்து நம்ம சமைச்சு கொடுத்தா அது ஸ்பெஷல் தானே. அதனால் வந்து நான் காலேஜ் கிளம்புறதுக்குள்ளார அவன் ரெடி பண்ணிட்டான். அதுக்குள்ளே நான் போய்ட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி ஆகி வந்துட்டேன். நான் போய் குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அவன் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டான். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் ரசம் சாதமும் வேறாவும் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து நான் இந்த சாரீ தான் வியர் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி நான் காட்டன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் வந்து நான் மேக்கப் வந்து ரொம்ப யூஸ்வலாக வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்க. இன்றைக்கி வந்து டைம் இருக்குன்றதுனால இந்த சன்ஸ்க்ரீன் மட்டும் போட போகிறேன். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, இது நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு. அண்ட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டுற மாதிரி நம்ம இந்த 2 கை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அந்த மாதிரிலாம் கிடையாது. இது விற்கிற விலைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டா போதும். அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி டாட்டாக வச்சு அது ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டாக்க முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி வந்து இந்த காம்பேக்ட் பவுடர்லாம் நான் நிறைய வச்சுருப்பேங்க. ஆனால் அதெல்லாம் நான் போடவே மாட்டேன். நமக்கு அன்றும் இன்றும் என்றும் நமக்கு எப்பொழுதும் ஒரே பவுடர் நம்மளுடைய கோகுல் சாண்டால் தான். அதை எடுத்தோமா சக்குன்னு கொட்டினோமா மூஞ்சில் பட்டுன்னு அடித்தோமான்ட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் பவுடர் நிறைய இருக்க மாதிரி இருக்குல்ல, அது கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிடும். அது ஏன்றதை நான் சொல்கிறேன். அவ்வளோதான், ஓரளவுக்கு வந்து நான் கிளம்பிட்டேன். எனக்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அக்சசரிஸ்லேயும் ரொம்ப பெருசாக விருப்பம் கிடையாதுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு வாட்ச்சு, ஒரு ப்ரேஸ்லெட்டு இல்லாட்டா செயின் அப்படி தான் வந்து நான் யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே காலேஜ் கிளம்பிட்டேன் பாருங்கள். நான் இந்த மாதிரி வந்து கிளம்புறப்ப நான் சொன்னல பவுடர் வந்து சீக்கிரமாக கரெக்டாக நார்மல் ஆகிடும். அதுக்கு ரீசன் வந்து இது தான். அதில் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கவர் பண்ணிட்டு போகிறதுலே பாதி பவுடர் பாதி இது வந்து அதிலே ஒட்டிக்கும். ஸோ அதனால் நம்ம போகிறப்ப கரெக்டாகிடும். அந்த மாதிரி வந்து நீங்கள் 2 வீலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி ஹெல்மெட் போடுறவங்க நிறைய பேர் வந்து இந்த லாக் வந்து போட மாட்டேன்றீங்க. அதையும் போடுங்க, நம்ம சேஃப்டி முக்கியம் இல்லை. இப்போ நான் காலேஜ் கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி என்னுடைய பெட்ஸாக வந்து முன்னாடி கிளம்புவாங்க. அவங்க பாருங்கள், என்னை வழி அனுப்பிச்சிட்டு தான் அவங்க அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்ப்பாங்க. எனக்கு முன்னாடி அவங்க போய்ட்டு அங்கே கேட் கிட்டே நின்றுவாங்க. நான் கிளம்புன பிறகு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் காலேஜ்க்கும் வந்துட்டேன். எனக்கு காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்து 7 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ டெய்லி 2 வீலர்லேயே வந்துடுவேன். கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்சில் பார்க்கலாம். லஞ்ச் வந்து ஆல்ரெடி நான் பேக் பண்ண மாதிரி ரசம், ப்ரான் ஃப்ரை இருக்குது. ஸோ மதியம் அந்த ரசம் வந்து ஊறி அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரானோடு சேர்த்து சாப்பிட டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. சரி ரித்திக்கு ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணலாமேன்னு பார்த்தா அவன் ஃபோன் பிக் பண்ணலை. அதுக்கப்புறம் அவனே திருப்பி கால் பண்ணான், சொல்லிட்டேன் சூப்பராக இருந்துச்சுடான்ட்டு. அவ்வளோதாங்க, இன்னையோடைய விலாக் இன்னையோட முடிஞ்சிச்சு. பை.